இதெல்லாம் நீங்க டிவில பார்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கிரிக்கெட்ல நடந்த டாப் 5 ரேண்டமான கிரேசி இன்சிடென்ட்ஸ். நம்ம 2023 பிபிஎல்ல ஆடம் சாம்பா பவுலிங் போட வரும்போது திடீர்னு டாம் ராஜர்ஸை மண் கட் பண்ணிடுவாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடம் கிரிக்கெட்டை போய் பார்க்கும்போது டாம் ராஜர்ஸ் கிரீஸுக்கு வெளியே இருந்தது தெளிவா தெரிய வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவுட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு நாட் அவுட் கொடுத்துருவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆடம் சாம்பா மண் கட் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய பவுலிங் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பவுலர் பவுலிங் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மண் கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை நாட் அவுட்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரீசெண்டா நடந்த ஐபிஎல்லுமே பார்த்திருக்கலாம். திக்வேஷ் ரெட்டி இதை பண்ணிருப்பாரு. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா நாட் அவுட்னு கொடுத்திருப்பாங்க. நம்பர் 2, ஒரு சிபிஎல் மேட்ச்ல பிராத்வேட் ரன் ஓடிட்டு இருப்பாரு. பிராத்வேட் ரன் அவுட்டும் ஆகிருவாரு. இருந்தாலுமே அவரால் அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால வேகமா ஓடி போனவர் வால்டனுடைய பகுட்லயே கொடுத்து கீழே விழுந்துருவாரு. இதுல சாட்விக் வால்டனும் கீழே விழுந்துருவாரு. ரெண்டு பேருமே கிரவுண்ட்லயே 10 நிமிஷத்துக்கு மேல படுத்து கிடந்தாங்க. அந்த அளவுக்கு கொலிஷன் நடந்திருக்கும். நம்பர் 3, என்னையா சொக்கா படம் உள்ளவரை யாரும் பயந்துராதீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவர் லூயி வின்ஸ்டன். லூயி வின்ஸ்டன் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பேட்ஸ்மேன். இவர் அதிகமா மங்கூஸ் பேட்ல ஆடி இருக்காரு. அதனாலே இவரை மங்கூஸ் பேட்டுடைய எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஆடக்கூடியவர். இவர் ரீசெண்டா நடந்த ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்ல ஆடிட்டு இருந்தாரு. அதுல தான் அவருடைய ஃப்ரெண்ட் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான ஒருத்தர் சொக்காவே போடாம ட்ரெஸ்ஸே இல்லாம மங்கூஸ் பேட்டை கொண்டு வந்து லூயி வின்ஸ்டன் கிட்ட கொடுத்திருப்பாரு. என்னங்க கேர்ள்ஸ் இன்ஃப்ளூயன்சர் மட்டும் தான் கம்மியா ட்ரெஸ் பண்ணுமா? பசங்க அவங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்தக்கூடாதா? நம்பர் 4, 2006 பங்களாதேஷும் கன்னியாவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப இத்தேஷ் மோடி அப்படிங்கிற பேட்ஸ்மேன் எல்பிடபிள்யூ ஆவாரு. அதை பார்த்து அம்பீரும் அவுட் கொடுத்துருவாரு. அவரும் சோகமா வெளியே கிளம்பி இருப்பாரு. இதுல என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார்ல கென்யா பேட்ஸ்மேன் இத்தேஷ் மோடியோட அப்பா பேரு சுபாஷ் மோடி. அவரும் கிரவுண்டுக்குள்ள இருக்காரு. எங்க இருக்காருன்னு தானே கேக்குறீங்க? அம்பீரா நின்னுட்டு இருக்கிறது தான் சுபாஷ் மோடி. அப்பா எல்பிடபிள்யூக்கு அவுட் கொடுக்க பையன் அவுட் ஆகி வெளியே போன ஒரே சம்பவம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே இதுதான் முதல் தடவை. நம்பர் 5, இப்படி ஒரு ரிட்டர்ன் கேட்ச் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. 1997 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ராகுல் டிராவிட் ஒரு ஸ்கொயர் கட் அடிப்பாரு. அப்போ க்ளோஸ்ல நின்னுட்டு இருந்த அட்டப்பட்டோடைய கால்ல அந்த பால் பட்டு பவுலிங் பண்ணிட்டு இருந்த ஜெயசூர்யா கையிலேயே வந்து உட்காந்துரும். அதனால அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு ராகுல் டிராவிட். எப்படிடா நான் அவுட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் அவர் 10 நிமிஷம் கிரவுண்ட்லயே நின்று இருப்பாரு.